ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டைம் இல்லாத காலத்தில் சாம்பார் சாதம் இப்படி வந்து பண்ணலாம். அதை அரிசியை நல்லா களைஞ்சி போட்டு பருப்பையும் அதிலே களைஞ்சி போட்டிருக்கேன். உப்பு, மஞ்சப்பொடி, காரப்பொடி எல்லாமே போட்டிருக்கேன். 5 6 பச்சை மிளகாய் எல்லாம் உங்களுக்கு சாம்பாருக்கு தேவையான காய்கறிகள்லாம் வந்து பார்த்தா போட்டிருக்கேன். போட்டுட்டு இதை அப்படியே தண்ணியை நிறைய ஊற்றி குக்கரை வந்து மூடி வச்சிடலாம். தனியாக இழுப்பு கடையில் ஒரு கடுகு, உளுத்தம்பருப்பு, வெங்காயம் அதெல்லாம் வந்து நம்ம போட்டுக்கலாம். இப்படி போடும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நேரம் இல்லை, இப்போ ஆஃபீஸுக்கு போகணும் அப்படின்னா இப்படி வந்து கூட லஞ்சு வந்து நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ நான் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காட்டுறேன். கடுகு, உளுத்தம்பருப்பு, வெங்காயத்தை போட்டு கருவேப்பிலை அதெல்லாம் போட்டு அதை மட்டும் நீங்கள் வதக்கி நெய்யில் வதக்கி கடைசியில் இது மேலே நீங்கள் சாம்பார் சத்தை போட்டு கிண்டினா சாப்பிட்றதுக்கே வந்து சுவை வந்து சூப்பராக இருக்கும். நேரம் வந்து மிச்சம் ஆகும். இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு கொண்டு போகிறோம் அப்படின்னா நேரம் ஆயிடுச்சுன்னா இந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். கடுகு, உளுத்தம்பருப்பு, வெங்காயம், கருவேப்பிலை, பெருங்காயம் இதெல்லாம் போட்டு தனியாக கடாயில் வச்சுக்கோங்க. கடைசியில் சாம்பார் மேலே கொடுக்க 2 ஸ்பூன் நெய் ஊட்டிங்கன்னா சூப்பராக இருப்பாங்க. எப்படி வந்துருப்பாருங்க, சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டு அப்படி இருந்துச்சு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம்.